இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் கூலிங் மெத்தட் ஆஃப் மோட்டார்ஸ், அதாவது டைப் ஆஃப் என்க்ளோஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஐஇசி 60034 படி இதோட கிளாஸிஃபிகேஷன், இந்த டைப் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. அதில் முக்கியமான 3 பற்றி பார்ப்போம். ஐசி 410 TENV டோட்டலி என்க்ளோஸ்டு நான் வென்டிலேட்டர். இதில் வந்து கூலிங் ஃபேன்லாம் எதுவும் இருக்காது. இது மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரல் ஏர் இருக்குது, அதில் கூலிங் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து ஐசி 411 TEFC டோட்டலி என்க்ளோஸ்டு ஃபேன் கூல்டு. நீங்கள் இந்த நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து இந்த மோட்ரு தான். இதில் வந்து அந்த ஷாஃப்ட்லேயே, மோட்டரோட மெயின் ஷாஃப்ட்லேயே ஃபேன் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மோட்டர் ஸ்பீடில் இது வந்து ரொட்டேட் ஆகி அந்த மோட்டரை வந்து கூலிங் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது வந்து ஐசி 416 TEFV டோட்டலி என்க்ளோஸ் ஃபோர்ஸ்டு வென்டிலேட்டர் இதுதான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வந்து அதோட மெயின் ஷாஃப்ட்டில் வந்து பின்னாடி பாருங்கள், அந்த மோட்டர் சின்ன மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதோட மெயின் ஷாஃப்ட்டில் வந்து இதோட ஃபேன் இருக்காது. தனியாக ஒரு சின்ன மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு ரொட்டேட் ஆகும். இது எந்த டைப்பான மோட்டர் வந்து யூஸ் ஆகுதுன்னா, இந்த விஎஃப்டி யூஸ் பண்ணுறதுல விஎஃப்டியில் ரன் ஆகும்போது மோட்டர் மெயின் மோட்டர் வந்து லோ ஸ்பீடில் சுற்றும் போது அது மெயின் ஷாஃப்ட்டில் ஃபேன் இருந்ததுன்னா லோ ஸ்பீட்லேயே சுற்றும். ஸோ ஏர் வந்து கூலிங் பண்ணுற ஏர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டைப்பான மோட்டரில் வந்து இந்த சின்ன மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடை சுற்றி என்ன ஸ்பீடை சுற்றினாலும் மெயின் மோட்டர் அதில் கூலிங் பண்ணிகிட்டே இருக்கும்.